ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவை மசால் வடை செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பியான மசால் வடை. இதுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, மல்லி இலை எல்லாம் எடுத்திருக்கேன். நீ ரவை 1 கப் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, அரை கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி வந்ததுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நீ ரவையில் ஊற்றிட்டு நல்லா கிளறி உருட்டி எடுக்கணும். கிளறிட்டு இதை உருட்டி எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா இலை, மல்லி இலை, கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் தூள், சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உருட்டி தட்டி நீ வடையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. நீ ஒரு வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லையே எரியணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதான் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். செவந்து நல்லா வெந்து வந்தாச்சு. சூப்பரான கிறிஸ்பியான ரவா மசால் வடை ரெடி ஆயிடுச்சு.